ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது ஸ்குவிட் கேம் சீசன் 2க்கான அப்டேட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1:30 மணிக்கு போல Netflixல வந்து சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ப்ரமோஷன்ஸ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கெல்லாமோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ப்ரமோஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்தியாலயுமே. அதுல எப்போ ஸ்குவிட் கேமோட சீசன் 2 ஓட அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சோ, அதுலருந்து Netflixல சீசன் 1க்கான ஸ்ட்ரீமிங் ரேட்டும் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்ட்டு பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு ஃபேவரைட் வெப் சீரிஸ் சொல்லுங்க. லிஸ்ட்ல ஒரு 5 சீரிஸ் சொல்லணும்னா, அதுல 5 சீரிஸ்ல கண்டிப்பா அதுல ஒரு இடத்துல கண்டிப்பா இந்த சீரிஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி மக்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 வந்து இன்னைக்கு மதியம் 1:30 போல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. கண்டிப்பா வந்து சீசன் 1க்கு ஈடு குடுக்குற மாரி சீசன் 2வும் அமையும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பு. அது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் சீசன் 1 வந்து ரீகேப் பண்ணிட்டீங்க. பட் கதையில எந்த அளவுக்கு பெருசா இன்டர்சேஞ்சஸ் இருக்க போகுது. அது கேம்ல வேணா மாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேரக்டர்ஸ் மாறப் போறாங்க. இது மட்டும் தான் இருக்க போகுது. மித்தபடி கேம் அதே மாரி இருந்தா கொஞ்சம் போர் அடிச்சிரும். அதனால எந்த அளவுக்கு உள்ள இன்டர்சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் கண்டிப்பா சீசன் 2க்காக ஆவலோட வெயிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.